இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தன்னோட மகனை வச்சு தயாரிச்ச ஒரே படத்தால டெல்லி கணேசனோட வாழ்க்கை மாறி இருக்கிற தகவல் தான் தற்பொழுது இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. தமிழ் சினிமா உலகில மிக பிரபலமான நடிகரா இருக்கவரு டெல்லி கணேஷ். இவரு திருநெல்வேலிய சார்ந்தவரு. இவரு பழம்பெரும் நடிகராவாரு. இவரு இந்திய விமானப்படையில பணிபுரிஞ்சு இருக்காரு. டெல்லியில இவரு வசிச்சுட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு பாரத நாடக சபாவில நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது. இதனை அடுத்து இவர் சென்னைக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் பாலச்சந்தர் இயக்கத்துல இவர் 1977ஆம் ஆண்டு பட்டின பிரவேசம் அப்படின்ற திரைப்படம் மூலமா தான் தமிழ் சினிமால அறிமுகமாகி இருந்தாரு. அதை தொடர்ந்து இவர் பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதோடு இவர் படங்கள்ல வில்லனாகவும் நடிச்சிருக்காரு. பெரும்பாலும் இவர் குணச்சித்திர வேடங்கள்ல தான் படங்கள்ல நடிச்சிருக்காரு. மேலும் இவர் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ரஜினி, கமல், சத்யராஜ், சிம்பு, விஜய், பிரபு, தனுஷ் போன்ற பல முன்னணி நடிகர்களோட படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதோட இவர் இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட தமிழ் சினிமால 50 ஆண்டுகளுக்கு மேலா டெல்லி கணேஷ் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வாய்ப்புகள் குறைய தொடங்கின உடனே இவர் சின்ன திரை சீரியல்கள்ல நடிக்க தொடங்கிட்டாரு. மேலும் இவரு சன் டிவி, விஜய் டிவின்னு பல சேனல்கள்ல ஒளிபரப்பாகிற தொடர்கள்ல நடிச்சிருக்காரு. அதோட இவர் குறும்படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. மேலும் இவர் நடிகர் மட்டும் இல்லாம டப்பிங் கலைஞராகவும் பல படங்கள்ல பணியாற்றி இருக்காரு. அந்த வகையில சமீபத்துல இவர் நடிப்புல வெளியாகியிருந்த படம் கருமேகங்கள் கலைகின்றது. அதை தொடர்ந்து இவர் சில படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த நிலையில டெல்லி கணேஷ் மகன் மகா இவரை வச்சு ஒரு திரைப்படத்தை டெல்லி கணேஷ் தயாரிச்சிருந்தாரு. அந்த படத்தோட பெயர் எனக்குள் 1000. இந்த படத்தை கிருஷ்ணகுமார் அப்படின்றவர் இயக்கி இருந்தாரு. இந்த படம் கடந்த 2016ஆம் ஆண்டு வெளியாகி இருந்தது. படம் மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம சென்னையில ஒரு சில திரையரங்கள்ல மட்டும் ஒரே ஒரு காட்சி மட்டும்தான் இந்த படம் திரையிடப்பட்டிருந்தது. அதுவும் ஒரு சில நாட்கள்ல இந்த படத்தை தூக்கிட்டாங்க. சென்னையோட புறநகர் பகுதியில எந்த தியேட்டர்கள்லயும் இந்த படம் வெளியாகல. தமிழகத்தோட மற்ற பகுதிகளில் சில திரையரங்குகள்ல மட்டும் இந்த படம் வெளியாகி இருந்தது. இதனால இந்த படம் மக்கள் மத்தியில போய் சேரல. இது டெல்லி கணேஷுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டும் இல்லாம டெல்லி கணேஷ் இதுவரைக்கும் தான் நடிச்ச படங்கள் மூலமா கிடைச்ச பணத்தை சேர்த்து வச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாரு. இந்த ஒரே படத்தால இவருடைய மொத்த வாழ்க்கையும் மாறிடுச்சு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.